ஹலோ, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணி ஒரு அரேயில் புதுசாக ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சைஸ் வந்து மேக்ஸ் சைஸ் வந்து 100ன்னு அதில் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்சர்ட் எலமெண்ட்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து பாயிண்டர் அரே, பாயிண்டர் சைஸ், அப்புறம் எலமெண்ட் இன்ட் பொசிஷன், இது நாளையும் வந்து இன்டீஜரில் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து பொசிஷன் வந்து 0வோட கம்மியாகவோ இல்லை சைஸ் பாயிண்டரோட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்வேலிட் பொசிஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். அப்படி வந்து பொசிஷன் வந்து 0 to சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து i = சைஸ், i வந்து கிரேட்டர் தென் பொசிஷன் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த லூப் ரன் ஆகும். அதாவது இது வந்து ரைட் சைடு எலமெண்ட்டுக்கு வந்து கொண்டு போகும். எதுக்குன்னா அப்போ தான் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து மெயின் உள்ளே வரோம், இன்ட்டு மெயின்குள்ளே வரோம். இங்கே வந்து இது வந்து ஒரிஜினல் அரே வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இன்ட்டு சைஸ் 5, 5 எலமெண்ட் இருக்குனால 5. அப்புறம் இன்ட் எலமெண்ட் 10, இந்த எலமெண்ட்டை தான் நம்ம இப்போ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பொசிஷன் வந்து 2. இப்போ வந்து ஃபஸ்ட்டு printf ஒரிஜினல் அரே, அதாவது இந்த ஃபங்க்ஷன், இந்த லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணும், ஒரிஜினல் அரேவை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் நம்ம இந்த மேலே நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் அங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்சர்ஷன் அப்படின்னு போட்டு நம்ம இதை கொடுத்தோம்னா இப்போ ரன் பண்ணால் இந்த 10 வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம கொடுத்துருந்த 10 பொசிஷன் 2ல் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் அங்கே வந்து 8 அப்படின்னு கொடுத்துட்டு பொசிஷன் 4 கொடுத்தோன்னா 4th பொசிஷனில் வந்து நம்பர் 8 வந்து ஆட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.